ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் வீட்டை தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி வந்து அவங்க ஃபோன் பண்ணவும் இப்போ ரகுராம் வந்து அட்டன் பண்ணுறாங்க. உடனே வந்து புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ரகுராம், நான் நினச்ச மாதிரிக்கு நீயே ஃபோன் எடுத்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது, நீ எதுக்காக இப்போ இங்கே ஃபோன் பண்ணுற அப்படிங்கிறாங்க. அப்படியா, உன் குடும்ப மான மரியாதைலாம் அந்த கடையில் போயிட்டுருக்குது, போய் பாரு அப்படின்னு சொல்லவும், என்ன வளரிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் உன் குடும்ப மான மரியாதை எல்லாத்தையும் உன் குடும்பத்தில் உள்ள பையன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறான், நீ அங்கே போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது, என்ன அந்த கதிரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறியா, அவனை பற்றிலாம் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, அவனை பற்றி நான் ஒன்றும் பேசலை, சீனுவை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் சீனு தான் அந்த கடையில் சுயநினைவே இல்லாமல் கிடக்கிறான், போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பற்றி பத்மா, பார்வதி, ஜானகி எல்லாத்துக்கிட்டே சொல்லவும், உடனே அவங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் சீனு பண்ணியிருக்க மாட்டான், அந்த கதிராக தான் இருக்கும், சீனு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண போகிறான், அவனுக்குலாம் இந்த மாதிரிக்கு ஒரு கெட்ட பழக்கம் எப்போவுமே கிடையாது அப்படின்னு பத்மா சொல்லவும், அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை, கடையில் கலாட்டை செய்ததுனால அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நீ சீனுவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும், பத்மா வந்து சீனுவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுது ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வந்து பார்த்தோம்னா அவங்க சிவாவை அழைச்சிட்டு போகிறாங்க. உடனே வந்து இவங்களுக்கு மாயாவுக்கு தெரிஞ்சிருது இது சீனு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உடனே பார்த்தோம்னா அவங்க ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சீனு அங்கே சீனு இருக்கிறானான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் மட்டும் சீனு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அவங்க மாயா சொல்கிறாங்க, அங்கே எங்கள் பெரியப்பா வந்துட்டு இருக்கிறாங்க, எங்கள் பெரியப்பாவுக்கு இந்த விஷயம் பற்றி தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரிக்கு தான் குரு சாரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி அவர் வந்து அழைச்சிட்டு போயிருங்க, அவர் இப்படிலாம் இருக்கிறாரு, உங்கள் குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம், இப்படி இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், சரி சார் ஏதோ இன்றைக்கி ஒன்று தப்பு நடந்து போச்சுது, இப்போ நான் உடனே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்தோம்னா சீனு அழைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ சீனுவையும் வந்து அவங்க விட்டுருந்தாங்க. மாயா சீனு அழைச்சிட்டு வெளியே வர போகிற நேரத்தில் கரெக்டாக பார்த்தோம்னா ரகுராமும் சிவாவும் அவங்க வந்துருந்தாங்க. ஐயோ எங்கள் பெரியப்பா வந்துட்டாரு, நாங்கள் ஒளிஞ்சிக்கிட்டுதான், அவர்கிட்ட நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லிடுங்க, அது மட்டும் இல்லாமல் சீனுவை வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிடாதீங்க அப்படிங்கவும், சரி மேடம் நீங்கள் போங்க நான் சொல்லிடுது அப்படின்னு சொல்லவும், உடனே ஒரு ரகுராமும் சிவாவும் வராங்க. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவரும் வந்து அந்த மாதிரிலாம் நாங்கள் யாரையும் கைது செய்யலை அப்படின்றதாங்க. உடனே ரகுராம் வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் சொன்னோம்ல நம்ம சீனு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுன்னு, எல்லாம் அந்த கதிராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராமும் சிவாவும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறலாம் இருக்கட்டும், ஆனால் அவர் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, இந்த விஷயம் மட்டும் உங்கள் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன நடக்கும், அதனால் அவர் தெரிஞ்சதுக்கப்புறமா அவர்கிட்ட வந்து சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லவும், சரி சார் நான் சொல்கிறேன் சார், இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு மாயா வந்து சீனு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ வழக்கம் போல் யாருக்கும் தெரியாமல் அவங்கள ரூமில் படுக்க வச்சுருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா ரகுராமும் சிவாவும் வரவும், உடனே பத்மா, பார்வதி குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இல்லை புவனேஸ்வரி சொன்னது எல்லாமே போய், அப்படி யாரையும் அரெஸ்ட் பண்ணலை, அதுவும் சீனுலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, சீனுவெல்லாம் அரெஸ்ட் பண்ணல, அவன் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறா அப்படிங்கவும், உடனே வந்து பத்மா சொல்கிறாங்க, நான் தான் சொன்னோம்லான்னா என் பையனை பற்றி தான் எனக்கு தெரியும்ல, அவனுக்கு இந்த கெட்ட பழக்கம்லாம் கிடையாது, ஆனால் அந்த கதிருக்கு தான் எல்லா பழக்கமே இருக்கும், அவள் கதிரை தான் சொல்லியிருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி சீனு எங்கே, சீனு கடையிலேருந்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்ணா வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. எங்கே அவனை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே ரூமில் தான் படுத்துருக்குறான் அப்படின்னு பத்மா சொல்லவும், நீ அவனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணா நான் பார்க்கல அப்படிங்கவும், சரி நானே போய் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரகுராம சிவாவும் பார்த்தோம்னா சீனுவை கூப்பிடுறதுக்காக ரூம் கதை வந்து தட்டுறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ யாரு கதவு தட்டுறாங்கன்னு தெரியலையே, சீனு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையிலாம் இருந்துட்டு இருக்கிறான், இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. அப்போ ரகுராம் வந்து கதவு தட்டிகிட்டே இருக்கவும், உடனே மாயா வந்து கதவை திறக்கிறாங்க. மாயா கதவு திறந்ததுமே சிவா சொல்கிறாங்க, என்ன மாயா சீனு வந்துட்டாம்லா, சீனுவை நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து மாயா சொல்கிறாங்க, இல்லை சித்தப்பா சீனு தூங்கிட்டா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா, அவன் தூங்கினாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லவும், உடனே மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மாயா சொல்கிறாங்க, இல்லை சித்தப்பா அவர் ரெஸ்ட் ரூமில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்போ தானம்மா நீ தூங்கிட்டான்னு சொல்லிட்டு இருந்த, அதுக்குள்ளே ரெஸ்ட் ரூமில் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், உடனே ரகுராமுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சுது, ஏதோ மாயா நம்மக்கிட்ட மறைக்கிறா போலுக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரவும், உடனே ரகுராம் வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா சீனுவை இப்போ பார்த்தே ஆகணும், சீனுவை அங்கே வெளியே கூப்பிட
சொல்லு அப்படின்னு மாயா கிட்ட நேரடியாக பேசாமல் அவங்க வந்து சிவா கிட்ட சொல்லவும் உடனே சிவாவும் சொல்கிறாங்க, மாயா அதுதான் அண்ணன் வந்து சீனுவை கூப்பிட சொல்கிறாருல, சீனுவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லவும் இப்போ வந்து மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு, பெரியப்பா சீனு இந்த நிலமையில பார்த்துட்டாக்கி அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே சீனுவை வந்து கூப்பிட சொன்னால் மாயா இப்படி கூப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே பத்மா வராங்க. என்னடி உன் மனசில் நினச்சிட்டு இருக்கிற, என் பையனை பார்க்க விடாமல் நீ யாரும் தடுக்கிறதுக்காக, நானும் தினசரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவன் ராத்திரி வரும்போதெல்லாம் அவனை எங்கன்னு சொல்லி கேட்டாக்கி உடனே படுத்து தூங்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற, நான் என் பையனை பார்த்தே தீரணும், அதுதான் அண்ணன் அவனை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லுதாருல, போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா சொல்கிறாங்க, இல்லத்த அவர் ரொம்ப வந்து தூக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதனால தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் ஒழுங்க மரியாதையே நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து பார்த்தோம்னா மாயாவை வந்து தள்ளி விட்டுட்டு அவங்க சீனுவை பார்க்குறாங்க. சீனுவை பார்த்தோம்னா அவங்க வாமிட்லாம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க. அதை பார்த்ததுமே பத்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ சீனு அப்படின்னு சொல்லி கத்தவும் உடனே எல்லாருமே அலறி அடிச்சுட்டு வராங்க. பார்த்தோம்னா ரூமில் வந்து சீனு வாமிட்லாம் பண்ணிட்டு அப்படியே உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ரகுராம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவா உடனே கேட்குறாங்க, என்ன சீனு உனக்கு என்னடா ஆச்சுது, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கிற, அப்போ புவனேஸ்வரி வந்து ஃபோன் பண்ணி சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவா வந்து அவங்க மாயா கிட்ட கேட்குறாங்க, மாயா நீ உண்மையை சொல்லு, ஸ்டேஷனில் போய் நீ கூட்டிகிட்டு வந்தியா இவன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து மாயாவும் ஆமாங்கிற மாதிரிக்கு அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொன்னது எல்லாமே உண்மைதானா, அப்போ நீ தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என் பையன் எப்படி இருந்தா அவனுக்கு இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்துருச்சுது, இது எல்லாத்துக்கு காரணம் இவாதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து மாயாவை போட்டு திட்டவும் உடனே வந்து ஜானகி வந்துருந்தாங்க. என்ன பத்மா, சீனு பண்ணின தப்புக்கு நீ மாயாவை போட்டு திட்டிட்டு இருக்கிற, அவ சீனுவை வந்து காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, நீ என்னன்னா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், உனக்கு மாயாவை பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு நீ மாயாவை போட்டு இந்த மாதிரிலாம் எதுக்கு எடுத்தாலும் திட்டிட்டு இருக்காது, என்ன தப்பு பண்ணது எல்லாமே நம்ம சீனு தான், ஆனா மாயாவை போட்டு நீ எதுக்கு திட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் பார்த்ததுமே ரகுராம் வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்ன முடிவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.